ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வரை எப்படி பெறுவது அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து கழிவறை இல்லாத வீடுகளுக்கும் கழிவறை கட்டுறதுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எப்படி பெறுவது, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழக அரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் பேரில் குடிசை வீடுகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகளை அமைத்து கொடுத்து வருகிறது. அதுக்காக பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் வரை மானியமாக கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அதுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் இப்போது புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுவரை 38,000 வீடுகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் 60,000 வீடுகள் கட்டுமான நிலையில் இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 8 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படுகின்றன. இது தவிர கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கும் புதிய கழிப்பறை கட்டுவதற்கு 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே கழிப்பறை இல்லாத வீட்டினர் அருகிலுள்ள ஊராட்சி மன்றங்களுக்கு சென்று இத்திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். குடிசை வீட்டில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கு உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர் ஆவார். தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அல்லது அவர்களுக்கான உரிமை ஆவணம் உள்ள இடத்தில் வீடுகள் கட்ட வேண்டும். பரம்பரை சொத்தில் குடிசை வீட்டில் இருப்பவர்கள், வீட்டுமனை வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் வீடு கட்டலாம். புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட உள்ள குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது. குடிசை அமைந்துள்ள இடம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலம் எனில் அந்த ஆக்கிரமிப்பு வருவாய்த்துறையால் வரன்முறை செய்யப்பட்டிருந்தால் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும். பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடு வழங்க பரிசீலிக்கப்பட வேண்டும். வீட்டு மனைப்பட்டா குறித்து மாவட்டம், வட்டாரம், ஊராட்சி தலைவர் ஆகியோரிடம் முறையிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வகையில் அவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்படும். இதுக்கு யார் எப்படி ஆள்கள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் நடக்கின்ற கணக்கெடுப்பின் அடிப்படையிலே வீடுகள் ஒதுக்கப்படுது. சப்போஸ் அதில் உங்கள் லிஸ்ட்டு வரலை அப்படின்னா உங்களோட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் இதுக்கு ஆன ஃபார்ம் வாங்கி அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 350 சதுர அடியில் வீடு கட்டி தர்றாங்க. இதில் 300 ஸ்கொயர் ஃபீட் கான்கிரீட்டாகவும் மீதம் இருக்கிற ஒரு 60 சதுர அடிக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப கட்டிக்கொள்ளலாம். இதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட் நீங்கள் அந்த இடத்துக்கான பட்டா, சிட்டா இதெல்லாம் வச்சுருக்கணும். ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்.